ஹலோ கைஸ், ஷாப்க்ளூஸில் ரீஃபர்பிஷ்ட் மொபைல் ஐஃபோன் 6 வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்திருக்கு. ஸோ அது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது அரவுண்ட் 6700 கிட்ட ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் 1000 ருபீஸ் ஆஃபர் அது இதுன்னு போட்டு ஸோ எம்ஆர்பி அவங்க அப்ளிகேஷனில் 7990 போட்டிருந்தாங்க. ஸோ அரௌண்ட் 1000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் போட்டு எனக்கு வந்து 6800 சம்திங்க்கு வந்து நான் இந்த ஆர்டர் வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து அவங்க வந்து சூப்பர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல், பட் ஆக்சசரிஸ் அதாவது சார்ஜர் அண்ட் சார்ஜர் அந்த ஒயர் இருக்குல்ல, அது ரெண்டுமே வந்து குட் குவாலிட்டியில் வந்து டூப்ளிகேட் தருவேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் மொபைல் வந்து ஒரிஜினல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க பாக்ஸ் வந்து ஆக்சுவலாக மழையில் வந்தது. மழையில் வந்ததுனால ரொம்ப மோசமாக இருந்தது அவங்க பேக்கேஜிங். பட் ஓகேன்னு தான் சொல்லுவேன். இது வரைக்கும் பார்க்க அப்படி தான் இருக்குது. கீழே கட் பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் அடியில் திறந்துட்டேன். ஸோ இப்போ மேலே ஓப்பன் பண்ணுறேன். மேலே எடுத்தால் அவங்க ஒரு இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்வாய்ஸில் பாதி கண்ணுக்கே தெரியல, பாதி அழிஞ்சிருக்கு. கியூஆர் கோடு ஸ்கேன் ஆகலை. நார்மலான ஒரு இன்வாய்ஸு, அது 10 நாள் அழிஞ்சிரும். சரின்ட்டு உள்ளே ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஆக்சுவலாக நான் அட்லீஸ்ட் ஐஃபோனோட பாக்ஸாவது தருவாங்கன்னு நினச்சேன். பட்டு அது இல்லை. ரொம்ப இங்கே அடிப்பட்ட ஒரு டப்பா எடுத்து கொடுத்துருக்காங்க. பட் அதில் ஒரு சீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கட் பண்ணுவோம். மேலே வந்து நார்மலாக ஐஃபோனு என்ன அந்த ஏதோ கியூஆர் கோட் மாதிரி, அது பேர் என்ன, ஏதோ ஒரு கோடு அது போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்தா பபுள் ட்ராப்குள்ளே ஃபோன் இருந்தது. ஃபோனு கீழே எல்லாம் ஓகே தான் நினைக்கிறேன். ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. அதானே பார்த்தேன். கைஸ், ஃபோனில் ஒரு பெரிய ப்ராப்ளம். அதாவது டிஸ்பிளே தூக்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்களேன், அதாவது ஃபோனோட பாடிக்கும் டிஸ்பிளேக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக ஃபோன் வந்து இப்படி இருக்குது. சரி, உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். சார்ஜரு, அதுவும் ஒரு 10 வாட்டி யூஸ் பண்ண மாதிரி சார்ஜரு, அடாப்டரு, அவ்வளோதான் இருக்குது. அதை கூட ஒரு கவரில் போட்டு தரல. பட்டு ஃபோன் இப்படி இருக்குது. எனக்கு இந்த ஃபோன் இப்போ ஆன் பண்ணுறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஆன் பண்ணால் ஃபோன் கீழே வெடிச்சிருமோ என்னமோன்ட்டு. ஏன்னா பேட்ரி உள்ளே வீங்கி இருக்குது. அதனால தான் ஆக்சுவலாக ஃபோன் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் ஆகுதான் நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன், இருங்க. ஆக்சுவலாக இது ஐஃபோன். இது இப்போது ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் ஆகுது. இது சார்ஜ் போட்டால் ஒர்க் ஆகும். ஆனால் எனக்கு பூட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரல. வேணான்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி இங்கே பாருங்கள் அநியாயத்துக்கு இருக்குது. அதனால் இதில் வந்து இப்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இந்த ஆர்டர் போட்டேன். ஸோ என்னென்னா வந்திருக்கு, ஓரளவுக்காவது டீசெண்டாக வரும், லைக் ஸ்க்ராச்சஸோடு வரும்னு நினச்சேன். பட் பாடி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஃபிங்கர் பிரிண்ட் தான் எடுக்குது. பட் ஆனால் பாடிலாம் பார்க்க அப்படி பர்ஃபெக்டாக இருக்குது. புது ஃபோன் மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி தான், எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் உள்ளே என்ன இருக்கும் அப்படின்றத வந்து யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல, என்னாலேயும் முடியல. ஆக்சுவலாக இதுக்கு ரிட்டன் இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நான் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்கேன், பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வெப்சைட்ஸ் லைக் ஷாப்க்ளூஸ், கேஷிஃபை, இவங்களெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாமா அப்படின்னு கேட்டால்
எனக்கு தெரிஞ்சு வாங்க வேணான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு அது லக்காகவும் முடியுது, நல்ல ஃபோனும் கிடைக்குது. ஆனால் நான் லக்கியஸ்ட் பர்சன் கிடையாது போல். நான் என்ன சொல்லுவேன்னா, இதோட நீங்கள் ஒரு 5000 எக்ஸ்ட்ரா கொடுத்து நல்ல ஃபோனே வாங்கிட்டு போயிடலாம், புது ஃபோனே வாங்கலாம், நல்ல ஃபோனே வாங்கலாம். பார்ப்போம். இதை அது ஒரு கன்க்ளூஷனாக முடிக்க வேணாம். ரிட்டன் போட்டிருக்கேன். அந்த ரிட்டன் வந்து 2 டேஸ்க்கு அப்புறமா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து அதை ப்ராசஸ் பண்ணுவாங்களாம். எனக்கு இந்த ஆர்டர் வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. 1 வாரம் இல்லை, நான் 22nd ஆர்டர் பண்ணேன். அதாவது நவம்பர் 22nd ஆர்டர் பண்ணேன். எனக்கு டிசம்பர் 3 தான் கிடச்சிது. பட் டிசம்பர் 2 வர வேண்டியது, ஒரு நாள் லேட்டாக வந்துருச்சு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.